முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குயா. அது குறித்து எவனும் பேசக்கூடாது. உங்களை மாற்றுவதற்கு ஒருவன் வருவான், இந்த ராமதாஸ் நியமிப்பான், இனி எதுவும் நடக்காது, ஏமாற்ற முடியாது. பொறுப்பாளர்களே ரொம்ப கவனிங்கப்பா, ஒருவன் யாருன்னு தெரியலையே. கிழவன் வயசானவன் என்று ஏமாற்ற பார்க்காதீர்கள். என் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எனது கையை பிடிச்சு பாரு அப்படிங்க. நேயர்களே, தற்போது நாம பேச போறது மிக முக்கிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராமதாஸுடைய அந்த கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். அந்த கருத்து வன்னியர்களுக்கு எதுவும் சொன்னதா, பொது சமூகத்திற்கு எதுவும் சொன்னதா என்று நாம் ஆழமாக பார்த்தால், டாக்டர் ராமதாஸுடைய கருத்து தன் மகனுக்கு எதிராகவும், தான் ஒரு 87 வயதானாலும் ஒரு வலிமையான சக்தி என்பதை அவர் சொன்னார் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு ஏராளமான காரணங்கள் இங்கே இருக்கின்றது. அவருடைய பேச்சில என்ன சொல்றாருன்னா, கூட்டணியை பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமா. யாரோட கூட்டணி, எப்போது கூட்டணி என்பதை முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன். அதை பத்தி பேச உங்களுக்கு யாருக்கு உரிமை இல்லை. நீ கொடுத்த பணியை ஒழுங்கா பார். எம்எல்ஏவாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும், அப்படி எம்எல்ஏவாக இருந்து கொண்டு சரியாக பணியிலே செய்யலைன்னா கடல்ல தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு அவர் பேசினார். 87 வயதானாலும் அவரது பேச்சில் நம்மால் ஒரு தடுமாற்றத்தையோ ஒரு நாக்கு பிறழலையோ நாம் அவதானிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தெளிவான ஒரு விவகாரத்தை அவர் பேசினார். 90க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தொடர்ந்து முக்கு மூலைகளை அறிந்தவன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளில் என் கால் படாத ஒரு இடம் இல்லை. அப்படிப்பட்ட பாட்டாளி சொந்தங்களுக்கு நான் உருவாக்கிய கட்சி இது, என்னால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு நீங்கள் குடிசையில் இருந்தவர்கள் இன்றைக்கு கோபுரத்தில் வாழ்கிறீர்கள். இன்னும் பலர் குடிசையில் தான் இருக்கிறீர்கள். பெரிய கார்கள், ரியல் எஸ்டேட்டுகள், கையிலே பெரிய செல்போன்கள் எல்லாம் வைத்து கொண்டு அலைகிறீர்களே. இந்தியாவில் உங்களை கொண்டு வந்த நான் தான். என்ன மாதிரி ஒரு தலைவன் எவனாவது இருக்கானா இந்தியாவில்? அவர் தன்னையும் கூட புகழ ஆரம்பிச்சுட்டார். என்ன மாதிரி 347 சமூகங்களா 27 சமூகங்களுக்கான பிரதிநிதி நான். பாட்டாளிகளுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களுக்குடைய சமுதாய காவலன். இந்தியாவில் என்ன மாதிரியான ஒரு தலைவனை நீ கண்டியா? புஷ்பவான குப்புசாமி பாடினார, அதை நீ பார்த்தியா? அப்படி எல்லாம் சொல்லி 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 என்ன சொல்ல வராது? நான் தான் இந்த கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சின்னா நான் தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை வகுப்பவன் நான் தான். என்ன 87 வயசு கிழவன்னு நினைச்சிடாத. நான் தெளிவான அறிவோடு, தெளிவான புத்தியோடு, தெளிவான ஞானத்தோடு எடுக்கிறேன். ஆக யாராலையும் தீர்மானங்கள் எடுக்க முடியாது. எந்த கட்சி எந்த நிலையில் எத்தனை இடங்கள் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் என்கிட்டத்தான் இருக்குன்னு தன் பையனுக்கு வலுவான ஒரு கொட்டை போடுறாரு. பக்கத்துல அமைதியாத்தானே இருக்க முடியும் அவரு. அதற்கு மேல அவரால் எதுவும் பேச முடியாது. ஆனால் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறவாகத்தான் இன்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவர்களுடைய மகனும் மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலே அந்த உறவு இருக்கிறது. முகுந்தன் பரசுராமனை முன்னிறுத்துவதற்கு எல்லா வேலைகளையும், தன் பேரனுக்கு சமநிலையான உரிமைகளை கொடுப்பதற்கும், அதே சமயம் தன் மகனுக்கும் அங்கே ஒரு உரிமைகளை கொடுப்பதற்குமான ஒரு முன்னோட்டமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சித்திர பௌர்ணமியில அவருடைய பேச்சில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என் உழைப்பால், என் சிந்தனையால் 95,000 கிராமங்களுக்கு என் பாதம் பட்டு இன்று நான் உறுதியாக திடமாக நிற்கிறேன். எல்லாம் நான் தான். அந்த மெசேஜ் என்ன சொல்லுது? என் கூட அவ்வளவு பலமாக இருக்கிறேன். உங்களுக்கு உழைக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் தான் இன்னைக்கும், நான் ஓய்ந்து விடவில்லை. உங்களிடம் கேட்பது எல்லாம் ஒரு ஓட்டு,
ஆட்சி பீடத்தின் உட்காரலாம், நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஒரே ஒரு ஓட்டு நீங்க போட்டீங்கன்னா ஆட்சி பீடத்துல நாம உட்கார்ந்து நாம மட்டும் எடுத்துட்டு போறதில்லை, எல்லோருக்கும் கொடுக்கலாம். 95,000 கிராமங்கள்ல நான் உனக்காகத்தான உழைத்திருக்கிறேன். ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள் இளம் பெண்களை தேர்ந்தெடுத்து 50 தொகுதிகளில் சாதாரணமாக நாம் வெற்றி பெறலாம். ஒருவருக்கு ஒரு ஓட்டு, 2000 பேருக்கு இத்தனை ஓட்டுன்னு கலெக்ஷன் வச்சா 50 தொகுதிகள்ல அது சாதாரண ஃபார்முலா. ஆனால் எனக்கு தெரியும், பல பேர் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனக்கு தெரியும். அவர்கள் உழைப்பது இல்லை, உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெரும் அதிருப்தியையும் திரு ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார். இந்தியாவில் காலையில் எழுந்த உடனே எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் இந்த ராமதாஸ் தான். அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நினைக்கிறேன் ஒரு மனிதன் ராமதாஸ் மட்டுமே தான். நான் தான், வேற எவனும் இல்லை, எந்த தலைவனும் இல்லை. இவ்வளவு நான் என் பேச்சை மறந்தீர்கள். யானை சின்னத்தில் நின்று கூட 4 இடங்களை நாம பிடித்தோம் தனியாக நின்று. ஆனா இந்த கூட்டணியில் இருந்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். இது நமக்கு வெட்கமாக அசிங்கமாக இல்லையா என்று, கோபம் வரலையா அப்படின்னு கேட்கிறார். நியாயமான கேள்விதான். அப்ப அது எந்த கூட்டணியை சொல்றாரு? பாரதிய ஜனதாவை சொல்றாரு, அதிமுகவை சொல்றாரு. வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? 2 பேருமே கூட்டணி இருந்தாங்க. எலெக்ஷன்ல 24 நின்றாங்க, 21 கூட அதிமுகவோடு நின்றாரு. இன்றைக்கும் அவர்கள் 3 பேரும் ஒரு அணியாகத்தான் இருக்கிறார்கள். அதுல ஒன்றும் தவறு இல்லை. வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? இடஒதுக்கீட்டு கொள்கையில மரவெட்டின்னு நம்மளை சொன்னானே, 27 பேர் செத்த பத்து கூட எவனும் கவலைப்படலையே, நாம் அதெல்லாம் கொடுத்து வலிமையாக சமூக நீதியின் காவலர்களாக நின்றோமே என்று தன் சினத்தை, அறச்சீற்றத்தை வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அது புரியாது. ஏன்னு சொன்னா, அவருடைய கட்சி எப்ப ஆரம்பிச்சார் அப்படின்னா, அவர் ஆரம்பித்ததை விட எல்லோரும் அவரோடு இருந்தாங்க. தலித் தலைவர்கள் இருந்தார்கள், அடிப்படைவாத பல சமூக சிந்தனை கொண்டவர்கள் இருந்தார்கள், மனித உரிமைகளை மீட்பவர்கள் இருந்தார்கள். பழனி பாபாவும் அவரோடு இருந்தார். இப்படி நிறைய பேரை வைத்துதான் பாட்டாளி வர்க்கமாக, பாட்டாளி சொந்தமாக இருந்தார் டாக்டர் என்று எல்லோரும் பாராட்டப்பட்டார். ஒரு காலத்தில் இறந்து போன என் அன்புக்குரிய தலித் சகோதரருடைய இறந்த உடலை தலையில் சுமந்து கொண்டு, அவருடைய கைகளில் சுமந்து கொண்டு அடக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக நீதி காவலனாக டாக்டர் ராமதாஸ் இருந்தார். இன்னைக்கு இடையில அவர் சனாதன சக்திகளோடு கூட்டணி அமைத்தது தன் கட்சியின் நோக்கத்தை முழுமையாக சிதைத்து விட்டிருக்கிறது என்று அவர் நம்புகிறார் என்ற குரல்களை பலர் சொல்வதை, அரசியல் தலைவர்கள் சொல்வதை நாம் நிராகரிக்க முடியாது. நல்லா கவனிங்க. என் கட்சி ஏழைகளுக்கானது, என் கட்சி பாட்டாளிகளுக்கானது, என் கட்சி விளிம்பு நிலை மக்களுக்கானது, என் கட்சி உழைப்பாளிகானது, என் கட்சி சாதி சமூகம் இல்லாத விவகாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு கட்சி. இது ஒரு சமூக நீதி பாசறை. சமூக நீதி பாசறைக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால தான் ஆடை கரித்து மாடை கரித்து மனிதனை கடித்த கதையாக அது சுண்டக்காயாக சுருங்கி போனது என்பதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்கள் உணர்ந்துதான் கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குயா, அது குறித்து எவனும் பேசக்கூடாது. மற்றபடி யார் பேசுவாங்க? இவர் பேசுவார், இவருடைய மகன் பேசுவார். மகனை பக்கத்துல வைத்துக்கொண்டே சொல்லிட்டார், எனக்கு நான் திடமா இருக்கேன். 95,000 கிராமங்களை நடந்து நடந்து வலுவேறிய உடல் இது. அத இந்த வலுவை நீ ஒண்ணு செய்ய முடியாது, நான் திடமாக இருக்கிறேன். அவர் அப்படி சொல்லுவார். உங்கள் பொறுப்போடு உங்களிடம் இருக்கிறது. நான் இப்ப என்ன செய்யறேன், நம்ம ஆளு நமக்கே ஓட்டு போடவில்லை, இனி அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்கள் ஒவ்வொருவரையும் கணக்கையும் நான் முடித்து விடுவேன். ராமதாஸ் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், உங்கள் பொறுப்புகளோடு உங்களிடம் இருக்காது. நல்ல பையன் நிறைய இளைஞர்கள் இருக்கான், அவனை கூப்பிட்டு கொடுத்து ஒன்னெல்லாம் கடல்ல அனுப்பிடுவேன். உங்கள் கணக்கு பார்க்கப்படுகிறது. யார்கிட்ட சொல்றாரு? பாட்டாளி மக்கள் தான், மகனுக்கு தான் சொல்றாரு. தன் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் சொல்றாரு. முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் இருந்தால் யாரு, எல்லாத்துக்கும் தான் அவர் சொல்றாரு. உன் கணக்கு பார்க்கப்படுகிறது, உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. சர்வதேச அளவுல உளவுத்துறைகளை போன்று ஒரு துறையை அவர் வைத்திருக்கிறார். ஏமாத்தி கோட்டைக்கு போவேன் என்றால் எங்கே கோட்டைக்கு போகுது?
உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவுதான். கூட்டணி பற்றி முடிவு செய்ய நான் இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். யாருக்கு சொல்றாரு? கூட்டணி பத்தி பாட்டாளி மக்கள் கட்சியில கீழே உள்ளவன் பேச மாட்டான்ல, அவன் பையன் தானே பேசுவாரு, டாக்டர் தானே. கூட்டணி பற்றி முடிவு செய்ய நான் இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு சீட்டு கிடைக்க வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றால் நீ நாளை முதல் உழைச்சிக்கோ. உன் உழைப்பின் மூலமாக இருந்து தப்பின் மூலம் இந்த கணக்கில் இருந்து நீ தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காதப்பா, ஆனா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. இனிமேல் உழைக்க வேண்டும். என் தொகுதியை தக்க வைத்துக் கொள்வேன் என்று இதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள். இந்த சமுதாயம் வாழ 50 ஆண்டு காலம் போராடுவேன், இனியும் போராடுவேன், போராடிக்கிட்டே இருப்பேன். என்னை ஏமாற்ற முடியாது. இந்த ஊமை ஜனங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு தம்பி ஸ்டாலின் சொல்லியிருக்கேன். இந்த ஊமை ஜனங்களுக்கு கோல் ஊன்றியது பாடுபட்டு உயிர் விடுவேன் என்று முழக்கமிட்டேன். அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள் கூட்டணி, இதெல்லாம் நடக்காது தம்பி. இது யார சொல்றாரு? நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ள கூட்டணி, திலகபாமாவோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, இதெல்லாம் நடக்காது தம்பி. யாரு சொல்றாரு? பையனைத்தான் சொல்றாரு. அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள் கூட்டணி, இதெல்லாம் நடக்காது தம்பி, இதெல்லாம் நடக்காது. கண்ணு, என் கட்சியில பொறுப்புல இருக்கவே முடியாது, அது யாராக இருந்தாலும் சொல்றேன். உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை மாற்றுவதற்கு ஒருவன் வருவான், இந்த ராமதாஸ் நியமிப்பான். இனி எதுவும் நடக்காது. ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே. ரொம்ப கவனிங்கப்பா. ஒருவன் யாருன்னு தெரியலையே. எனக்கு அடுத்த மாசம் போனா 87 வயசாகிறது. கிழவன் வயசானவன் என்று ஏமாற்ற பார்க்காதீர்கள். என் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எனது கையை பிடிச்சு பாரு அப்படிங்க. யாரு? நம்ம ஐயா. என் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என் கையை பிடித்து பார். இந்த கட்சி தனி மனிதனின் சொத்தல்ல, என்னுடைய உழைப்பால் 40-50 ஆண்டுகள் உழைத்து கிடைத்தது. நாம் ஆள வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். கோட்டையிலே நின்று கத்தினால் நாம் ஆளுவோமா? நான் சொன்னதை கேட்டு கட்சிக்காக உழைங்கள். உழைக்க முடியாதவர்களுக்கு நான் வேறு ஒருவனை நியமிக்கிறேன்னு ஐயா சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான் தோழர்களே. இந்த செய்தியில ரொம்ப முக்கியம் என்னன்னா, அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை ஒரு மேல்தனமான ஒரு ஆட்சி நடத்துறாரு. அவர் பிறக்கும் போதே பானு சில்வர் ஸ்பூன் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்றாரு, நான் 5 நாள் ஒர்க் பண்ணி அந்த பணத்தை வீட்டுக்கு கொடுத்து என் பொழப்ப நடத்தினேன். அந்த கஷ்டகால ஜீவன் 2 நாள் வெளியூருக்கு போய் மக்களை சந்திப்பேன். அவ்வளோ பாடுபட்டிருக்கார், அவ்வளோ பாடுபட்டிருக்கார். அந்த கட்சி உண்மைதான். மேடைகளெல்லாம் நான் முழங்கினேன். அன்றைக்கு அவரோடு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அன்புமணி அப்படி அல்ல. அன்புமணிக்கு மீறி வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இடியை தாண்டி இன்னும் பல விவகாரங்கள், ஊழல் குற்றச்சாட்டை வைத்துதான் அவர் கட்சியை மறுபடியும் அவசரமாக கடந்த முறை மாறி அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு பதிலாக 2024 நேர போய் லீலா பேலஸ்ல சந்திச்சார். இதுவும் அவருக்கு கடுப்பு. விளைவு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்வாக்கு வடதமிழ்நாட்டில் தான். வடதமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இருக்கு. திமுக இருக்கு, பாஜக, அதிமுக இருக்கு. அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அங்க பாஜக இல்லைல்ல. பாஜக கன்னியாகுமரியில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, திருச்செந்தூர்ல இருக்கு, ராமநாதபுரத்துல இருக்கு, கவுண்டர் பெல்ட்ல இருக்கு. அவ்வளவுதானே. மெட்ராஸ்ல வேளாச்சேரி பகுதியில் இருக்கு, மத்திய சென்னையில இருக்கு. இது பாஜகவுக்கு ஒன்றும் பெருசா ஏற்படுத்தாது. மதுரையில் இருக்கு பாஜக. இது பாமகவுக்கு எந்த நன்மையும் இல்லையே. பாமக எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு பாஜக இல்லை. பாஜக எங்கெல்லாம் இருக்கோ அங்க பாமக இல்லை. பழைய வடார்காடு, தென்னார்காடு, திண்டிவனம், விழுப்புரத்துலலாம் கிடையாது. அவன் சாதாரண மக்களா தான் இருப்பான். தலித் மக்களும் அவர்களும் ஒரே பக்கத்துல தான் இருப்பான். பார்த்தா இது வன்னியரான்னு தெரியாது, தலித்தியான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் ஒரு உழைக்கும் சமயம். 2 பேருமே ஒரு உழைக்கும் இருக்கும். அவர்களுக்குள்ள எந்த பிரிவோ கிடையாது, சத்தியமா கிடையாது. தலித் சமூகத்திற்கும் வன்னியர் சமூகத்திற்கும் இடையில எந்த பிளவும் கிடையாது. 2 பேரும் அப்பாவி உழைப்பாளிகள் தான். ஆக அங்கே பாஜக எடுபடாம போயிடுச்சு. சரியா? சில பாவிகள் தான் இந்த 2 பேருக்கு இடையில சாதிய வன்மத்தை தூண்டி விடுறாங்க. இதை புரிஞ்சுதான் ராமதாஸ்
இவனோடு இனி கூட்டு வைக்கிறது நமக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்கிறார். ஆனால் அவருடைய கூட்டணியில அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடம் இருக்குங்கிறதையும் நாம புரிஞ்சு கொள்ள முடியுது. அது வேற விவகாரத்தா பார்க்கிறார். ஏன்னா தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. ஆனால் அதிமுகவோட திமுகவோடு தான் கூட்டணி வைத்தால் நாம் வெற்றி பெற முடியும், 10 சீட்டு 20 சீட்டை பெற முடியும் என்று அவர் நம்புகிறார். தன் மகன் தன்னை வளப்படுத்திக் கொள்ள ஒரு மேலாதிக்க உத்தியோகத்தில் டாக்டராக இருந்து கொண்டு அவர் கீழே சென்று பயணிப்பதோ தொண்டர்களை சந்திப்பதோ எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் அவரால் இந்த தீர்மானத்தை எடுக்க நான் அளவு பண்ண மாட்டேன் என்று அவர் அன்புமணிக்கு பெரிய கொட்டை போட்டு, நீ ஒன்றும் தனியானவன் கிடையாது, 10ஓட 11 தான் நீ, நான் புதிய ஆளை நியமிக்க போறேன், உழைத்தவனுக்கு மட்டும்தான் வேலை, இது என் கட்சி, என் உழைப்பால் வந்த கட்சி, நான் கிழவன் அல்ல, இன்னும் பல ஆண்டுகள் வாழப் போகிறேன், வலிமையானவன், தீர்மானத்தை எடுப்பது முடிவு, எவனோடு கூட்டணி, எந்த கட்சியோடு கூட்டணி, எத்தனை இடம் எல்லாம் என்னுடைய பொறுப்பு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், உழைத்துக்கொள், கட்சியை மேலே கொண்டு வா, உனக்காக ஊதியத்தை நான் தருகிறேன், அதாவது பதவியை நான் தருகிறேன். உழைக்காதவன் கையிலே செல்போனை வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டு அலைய முடியாது. கோட்டையிலே போய் சத்தம் போட்டால் ஆட்சி வராது. ஒவ்வொரு தொகுதியிலும் 1000 2000 பெண்களும் பாட்டாளி தொண்டர்களும் இத்தனை வாக்குகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி பெற முடியும். எளிமையான ஒரு கால்குலேஷன், 50 தொகுதியில வெட்டிடலாம், இல்லைன்னா வங்க கடல்ல தூக்கி ஒன்ன வீசிடுவேன். அதனால மறுபடியும் அவர் சொல்கிறார், அடுத்த தலைவன் நியமிக்க போகிறான், நீ இல்லை என்னால் காத்திருக்கிறான், இளைஞர்கள் அவ்வளவு பேரும் காத்திருக்கிறான், அவனை தலைமையாக நியமிப்பேன், என்னை ஏமாற்ற நினைக்காத, நீ ஒன்றும் கூட்டணி அமைக்க முடியாது, கூட்டணி அமைப்பவன் நான் தான் தலைவன், என் மரணத்திற்கு முன்னால் நான் இந்த கட்சியை வெற்றி பாதையிலே அழுத்தப் போகிறேன் என்ற குரலை அவர் உலகத்திற்கு சொன்னாரோ சொல்லலையோ தன் குடும்பத்திற்கு சொல்லியிருக்கிறார் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய வலிமையான செய்தியாக இருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.